ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் நேற்று ரிவ்யூ பார்க்கல. சரி, நேற்று கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வெளியே போயிட்டேன் கைஸ். உடம்பு கொஞ்சம் முடியல, அதனால் என்னால் ரிவ்யூ போட முடியல. சரி, நேற்றோடது இன்றைக்கோடதையும் சேர்த்து போட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சாரி கைஸ், இப்போ தான் சாப்பிட்டேன், அதை ஏன் வந்துருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரியா? இதயம் சீரியல் என்ன 2 நாளாக லிஃப்ட்லேயே வச்சு ஓடிட்டாங்களாட்டு இருக்குது நாடகத்தை. 2 நாளாக லிஃப்ட்லேயே வச்சு ஓடிட்டாங்களா? ஆனால் எல்லாமே மித்ராவோட கனவாகவே இருக்குமே. லிஃப்ட்டுக்குள்ளே 2 பேர் மாட்டினது, அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்குள்ளே 2 பேர் கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறது. அப்புறம் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவ வந்து உண்மையை சொல்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்கிறா. அப்புறம் லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே ஆனால் ரிப்பீட்டட் டைலாக் நிறையா வருது நாடகத்தில். நிறைய ரிப்பீட்டட் டைலாக்கு. லிஃப்ட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு, டெக்னீஷியன் கூப்பிடுங்க, லிஃப்ட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு, டெக்னீஷியனை கூப்பிடுங்க, ஆதிக்கு என்னாச்சு, பாதி உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, ஆதி உள்ளே மாட்டிக்கிட்டான்னு ரிப்பீட்டட் டைலாக் தான் நிறையா இருந்தது இந்த சீரியலில். இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பாரதி வந்து மித்ராவை வெறுப்பேற்றுறதுக்காக ஆதி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஆதிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்களாமா. அதை பாட்டி எடுத்துக்கிட்டு வருது. மித்ராங்கிறேன் பாரதி வந்து எல்லாம் பரிமாறுறாங்க. இவன் நல்லா வெளுத்து கட்டுறாப்புல. வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கையிலேயே மித்ரா உள்ளே வர்றா. ஆதி போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட வர்றா. அதோட இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. அதாவது கைஸ், இந்த சீரியலை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது அப்படின்னா, அதாவது வாசுவோட இதயத்தை எடுத்து இவனுக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த உண்மை தெரிஞ்சு நம்ம ஜனனி வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேயே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கோவப்பட்டு ஆதியை வெறுத்து, சரிங்களா, ஆதியை வெறுத்து அப்படியே நம்ம ஆண்டாள் வீட்டில் போய் செட்டில் ஆகி ஆண்டாள் அப்பா அங்கே ஒரு பிரச்சனை பண்ணி ஆண்டாள் விஷயத்தில் அங்கே ஆண்டாளை சேர்க்க வைக்கிறதுக்காக இவங்க 2 பேர் பிரிஞ்சு என்னென்னமோ குட்டி கலாட்டாலாம் நடக்கும், புரியுதுங்களா? இந்த குட்டி கலாட்டால் என்ன நடந்திருக்குது, ஃபைனலாக ஜனனி வந்து ஆதியை மன்னிச்சு ஏற்றுக்குவா, சரியா? சாமிக்கிட்ட பூ போட்டு பார்த்து ஏற்றுக்குவா. ஆனால் வாசு வந்து கொன்னது வந்து ஆதியோட தப்பு இல்லை, அது வேணால் உண்மை. ஏன்னா அது வந்து அவங்க அந்த மாமங்காரன் செஞ்சுருப்பான், அதில் அவங்க அம்மா இன்வால்வ் ஆகிருப்பா. அதனால் ஆதிக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இவளை பொறுத்தளவு வாசு வந்து புருஷன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன். அப்போ அந்த இதயத்தை எடுத்து வச்சும்போது எவ்வளோ வேதனை இருக்கும். சரி, அதெல்லாம் மறந்துட்டு நீ ஏற்றுக்கிட்ட வச்சுக்கிட்ட. இவனும் போய் என்ன செஞ்சான், முட்டாள்தனமாக போய் ஞாபகத்தை அழிச்சிட்டு வந்து இப்போ வந்து உங்கள் கூட பாரதியே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாயி இப்போ பாரதியை சமைச்ச சாப்பாட்டிலேருந்து எல்லாம் ரசித்து சாப்பிட்டுருக்காப்புல, சரியா? தான் அம்மாவை சாகடித்தது பாரதி தான் அப்படின்னு தெரிய வந்தால் என்ன ஆகும்? ஒன்றுமே புரியல கைஸ், ஒன்றுமே புரியல. நாடகமே ரொம்ப டோட்டலி இதாக இருக்குது. என்னை கேட்டால் ஆதி வந்து 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டு 2 பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு போயிடுறடா, அந்த மாதிரி தான் இருக்குது, சரியா? இல்லாட்டினா என்ன செய்யணும், ஒன்று இவனுக்கு ஞாபகம் வர மாதிரியாவது எடுக்கணும். அந்த சைடே டைரக்டர் போக மாட்டேங்கிறாரு. அந்த டைரியை படிக்க வைக்கிற மாதிரி அந்த ஆண்டாள் வீட்டுக்கு போய் அந்த டைரியை படிக்கணும், அவன் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டினா மண்டையில் 4 யாராவது போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துட போகுது, சரியா? எல்லாம் இப்படி எடுக்காமல் எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸு திங்கிறது. ஹீரோவை பொறுத்தளவு 2 விஷயந்தான், நல்லா திங்கிறாப்புல, சரியா? அதுக்கப்புறம் நல்லா ரொமான்ஸ் பண்ணுறாப்புல பாரதியோட. மித்ராவோட அவன் ஒரு ரொமான்ஸும் பண்ணுறதில்ல, பாரதியோட தான் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். மித்ராவோட ஒரு ரொமான்ஸும் கிடையாது, புரியுதுங்களா? மித்ரா தான் போய் இவன் கிட்ட போய் வலிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஆதின்னு. ஆனால் அவன் வந்து இவளை சுத்தமாக மதிக்கிறது கிடையாது. பாரதி பின்னாடியே நாயாட்டம் ஓடிட்டு இருக்கிறான், சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த சீரியலுக்கு வந்து சீக்கிரம் ஒரு எண்டு கார்டு போடலன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் உண்மையிலே நிறைய பேர் இந்த சீரியல் பார்க்குறதே வெறுத்துட்டாங்க. எனக்கே கமெண்ட்ஸ்லாம் நிறையா வரும். அப்புறம் ஜீ தமிழில் ப்ரோமோ வரும் பாருங்கள், அது கீழே கமெண்ட்ஸ்லாம் நான் படித்து பார்ப்பேன். நான்லாம் இந்த சீரியலில் பார்க்குறதே விட்டுட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. யார் கைஸ் பாப்பா? ஒரு லாஜிக்கே இல்லை நாடகத்தில். ஒன்று இவனுக்கு ஞாபகம் வர மாதிரியாவது சீன்ஸ் எல்லாம் எடுத்து டைரியை படிக்க வைக்கிற மாதிரி. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அந்த கழுத்தில் அந்த செயினை மாட்டிக்கிட்டு அந்த சாவியோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். சரி, இது வரைக்கும் அந்த பாம் பிளாஸ்ட் பண்ண வரைக்கும் தான் உண்மை தெரிஞ்சிருக்கு. இன்னும் அந்த டாக்டரை வச்சு செஞ்ச வேலையெல்லாம் இன்னும் பாதி உண்மை வெளியே வரல. அது எப்போ வெளியே வரும்?
இனி இவங்க அம்மா செத்ததுக்கே இவ தான் காரணமா அப்படிங்கிறதும் தெரியல, மித்ரா தானே. நீ அந்த புட்டி எப்போ வெளியே வரும்னு தெரியல. ஆக மொத்தத்தில் டோட்டலாக எல்லாமே ஒரு மையப்புள்ளியில் வந்து நிற்கிது. மித்ரா அப்படின்ற ஒரு மையப்புள்ளியில் வந்து நிற்கிது. புரியுதுங்களா? பாதி உண்மை தான் தெரிஞ்சிருக்கு பாரதிக்கு, இன்னும் மீதி உண்மையெல்லாம் தெரியல. அவங்க அம்மா செத்ததுக்கு இவ தான் காரணம், சரியா? ஆப்ரேஷன் பண்ண தூண்டியிருக்கா பாருங்க, அதுக்கும் மித்ரா தான் காரணம். நிஷாவை வச்சு எல்லா வேலைத்தனத்தையும் பண்ணியிருக்கா, சரியா? அப்போ அதெல்லாம் எப்போ எடுப்பீங்க? இப்படியே வருஷக்கணக்காக நாடகத்தை எடுத்துக்கிட்டே போவீங்களா? அதை முடிக்கிற ஐடியாவே இல்லையா? இதயம் சீரியலில் முடிக்கிற ஐடியாவே இல்லையாட்டிருக்கு டேரக்டர் சாருக்கு. இழுத்துக்கிட்டே ஜவ்வாட்டு ரப்பராட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்காரு. எப்போ பார்த்தாலும் திங்கிறது ரொமான்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா அந்த பாட்டியை வச்சு நம்மளை கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா அந்த குழந்தைங்கள போட்டு மித்ரா அடிக்கிறது, இந்த மாதிரி சீன்ஸாக தான் இருக்கிற ஒழிய நாடகத்தை பொறுத்தளவு என்ன அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் கைஸ் எனக்கு உறுதியாக சொல்ல முடியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆதிக்கு வந்து எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. புரியுதுங்களா? எனக்கு வந்து அப்படி தான் டேரக்டர் எடுத்திருப்பாருன்னு அப்படி எடுத்திருந்தா நாடகம் சும்மா சூப்பராக இருக்குங்க, சரியா? ஒரு கட்டத்தில் மித்ராவால் பாரதிக்கு வந்து பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஆதி வந்து நின்று யார் மேலே என்ன பண்ண போகிற, அதை என் பொண்டாட்டின்னு அவன் வாயாலே சொல்கிற மாதிரி எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் சும்மா வேறு லெவலாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு மாதிரி கதையை கொண்டு போனாங்கன்னா நாடகம் சொதப்பலாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் ஆதிக்கு வந்து ஏன்னா சுதாகர் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான், நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். ஆதின்னு போயிட்டுருக்கான், அவன் அந்த குடும்பம்னு போயிட்டுருக்கிறான், பாரதிக்கு பின்னாடியே அலைஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அவனுக்கு வந்து ஞாபகம் வர மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருந்தா தான் நாடகம் நல்லா இருக்கும். இல்லாட்டினா அந்த டைரியை படித்து இந்த மாதிரி சீரியலை கொண்டு போனாங்கன்னா மக்கள் கொஞ்சமாவது பார்ப்பாங்க. இல்லாட்டினா இந்த சீரியலுக்கெலாம் டிஆர்பி ரேட்டிங்லாம் ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் கேஸ். வேறு என்ன இந்த சீரியலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வசமாக சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் காளியம்மாட்ட கார்த்திகை தீபத்தில். இனி கார்த்தி என்ன செய்ய போகிறான், எப்படி காப்பாற்ற போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் வேறு என்ன, கெட்டி மேளத்தில் நம்ம மதி மகேஷ் இவங்க 2 பேர் தான் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருக்குது, வேறு மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வெற்றிக்கும் துளசிக்கும் நடிப்பே இல்லை, அந்த 2 கேஸையும் தூக்கி விட்டுருங்க, வேலையே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வேறு என்ன, அண்ணா சீரியல் அண்ணாவே எப்போ பார்த்தாலும் ஜீ தமிழில் வந்து இது ஒன்று நடக்கும். ஆனால் உன்னா புருஷனுக்காக பொண்டாட்டி வாதாடுவான், இல்லை பொண்டாட்டிக்காக புருஷன் வாதாடுவான். இங்கே வந்து மாப்பிள்ளைக்காக அக்கா தங்கச்சியோட அண்ணங்காரை வந்து வாதாட போகிறானாமா. ஐயோ சாமி. அப்புறம் வேற என்ன, அயலி என்னது, அதாவது நிஜமாவே தாலி கல்யாணம் பண்ணிட்டாங்களோன்னு நான் நினச்சேங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா அதுவும் பொய் கல்யாணம் தான். இவளை தன்னைத்தானே தாலியை கட்டிக்கிட்டு சும்மா 2 பேரும் நடிக்கிறாங்க, புருஷன் முன்னாடியே நடித்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கதை. அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல், சந்தியாராகம் நான் பார்க்குறதே இல்லைப்பா, அது நாடகமே இல்லை, அருவை, சரியான அருவை. இவளுக்கு 2 பேரும் புருஷனுக்கு தெரியாமல் ரகுராமுக்கு தெரியாமல் இவ வந்து சீனுக்கு தெரியாமல் எல்லா வேலைத்தனத்தையும் பண்ணுவாளுங்க. கடைசி நேரத்தில் ரகுராமும் சீனும் வந்து இவளுகளை காப்பாற்றிக்கிட்டே இருப்பான், சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன, பாரிஜாதம், இந்த காதுக்கே, அதாவது அவங்க வந்து சத்தமாக தான் பேசுகிறாங்க, புரியுதுங்களா? ஆப்போசிட் சைடில் பேசுகிறவங்க சத்தமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் இது எந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல கைஸ், புரியுதுங்களா? ஒரு கண்ணாடியில் வச்சு வாயசிக்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறாளாமா. இதெல்லாம் எங்கே, எனக்கு ஒன்றுமே புரியல, லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப இடிக்குது. பாரிஜாதன்ற சீரியல் வந்து லாஜிக் நிறைய இடத்துல இடிக்குது. அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் கைஸ். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று ஹாஸ்பிட்டல் போனால என்னால் ரிவ்யூ போட முடியல, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நிறைய ஷேர் பண்ணுங்கப்பா, வியூஸே போக மாட்டேங்குது, ஓகேவா? அப்புறம் வேறு ஏதாவது மற்ற சீரியலை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, நம்ம அதையும் பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணலாம், ஓகேவா? உங்களுக்காக கூட நான் மெனக்கட்டு பார்த்து கூட நான் ரிவ்யூ பண்ணுறேன், ஓகேவா? ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாமா?